வருகிறார் நேரலையில் பார்க்கலாம். அது மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் திட்டங்களை செம்மையாக சீர்மையாக நிறைவேற்றி இருக்கின்ற தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்கள் ஜனநாயக ரீதியாக தன்னுடைய பிரதிநிதித்துவத்தை நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் இழக்கும் என்கின்ற ஒரு அபாயம் இருக்கிறது என்பதை உணர்ந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அது கூடாது, 1971ஆம் ஆண்டு என்ன நிலைப்பாட்டை எடுத்தோமோ அதுதான் தொடர வேண்டும் என்று கடிதம் எழுதியிருக்கிறார்கள். அந்த கடிதத்திற்கு பதிலளிக்கின்ற விதமாக எண்ணிக்கொண்டு ஒன்றிய அரசினுடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் இன்றைக்கு பேசுகிற போது விகிதாச்சார அடிப்படையில் தான் அது அமையும். அப்படி விகிதாச்சார அடிப்படையில் மறுசீரமைப்பு தொகுதிகள் அமைகிற போது தமிழ்நாட்டுக்கு ஒரு தொகுதி கூட குறையாது என்று அறிவித்திருக்கிறார் இந்தியில். அது ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கப்பட்டு அரசின் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கின்ற அறிக்கையில் புரோரேட்டா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த புரோரேட்டா விகிதாச்சார அடிப்படை என்பது இப்போது இருக்கிற தொகுதிகளின் அடிப்படையில் விகிதாச்சார அடிப்படையில் உயருமா அல்லது இப்போது இருக்கின்ற மக்கள் தொகை அடிப்படையில் உயருமா என்பதற்கு எந்த பதிலும் இல்லை. முழுக்க முழுக்க அது குழப்பமாக இருக்கிறது. இந்த குழப்பத்தை தீர்க்கின்ற விதத்தில் அண்ணாமலை திடீரென்று ஒளிவாங்கியை பற்றி கொண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொகுதிகளின் எண்ணிக்கையின் அடிப்படையும் என்று உறுதியாக அவர் தெரிவித்திருக்கிறார். அப்படி அவர் சொல்லவில்லை, உள்துறை அமைச்சர் அப்படி சொல்லவில்லை. அப்படி சொல்லியதாக இவராக ஒரு புது கருத்தை சொல்லுகிறார். அந்த கருத்து தவறு. ரொம்ப சாதாரணமாக சொல்லணும்னா ஏப்பா வாங்குறதுக்கு மேலே கூவுறம்பாங்க, அது மாதிரி வாங்குறதுக்கு மேலே கூவுற வேலையெல்லாம் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எனவே இது தமிழ்நாட்டு மக்களுக்கு உடன்பாடல்ல, தமிழக அரசும் ஏற்புடையதில்லை என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தெல்ல தெளிவாக அனுப்பியிருக்கிறார்கள். அது குறித்து அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டியிருக்கிறார்கள். அதிலே நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம். எங்களுடைய எண்ணிக்கை குறையக்கூடாது என்பது மட்டுமல்ல, நீங்கள் கொண்டு வருகிற எந்த திட்டத்திலும் எங்களுக்கு அதே எண்ணிக்கையை வைத்துக் கொண்டு வட மாநிலங்களுக்கு மக்கள் தொகை அடிப்படையில் அதிகமாக கொடுத்தாலும் எங்களுக்கு அநீதிதான். எனவேதான் சொல்றோம், புரோராட்டா என்பது விகிதாச்சார அடிப்படை என்பது 71வது இருக்கின்ற 71இல் எடுக்கப்பட்ட சென்சஸ் அடிப்படையில் இப்போது இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் அப்படியே உயர வேண்டும். அப்படியே உயர வேண்டும் என்ன அடிப்படையில் உயர்த்தணும் இருக்குல்ல? 71ல மக்கள் தொகை அடிப்படையில் குழப்பறதுக்காக தான் அதை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்ப நீங்க 848 இருக்கைகள் நீங்க போட்டுறீங்க நாடாளுமன்றத்தில். 848 இருக்கைகள் போட்டீங்கன்னா நீங்க மக்கள் தொகை அடிப்படையில் போனீங்கன்னா எங்களுக்கு குறையும், புரோராட்டா பேசிஸ்ல போனா எங்களுக்கு குறையும். அப்போ அந்த அடிப்படையில் இல்லாம 71ல என்ன சொன்னாங்களோ அந்த மக்கள் தொகை அடிப்படையை பேஸ் பண்ணிக்கிட்டு இப்ப இருக்கிற 40 புரோராட்டாவா எல்லாத்துக்கும் உயர்த்தினா எங்களுக்கு உயர்த்தணும். ஒரு சாதாரண நாடாளுமன்ற உறுப்பினருக்கு 10 to 15 லட்சம் வாக்குகள் சேர்த்து நம்ம மாநிலத்திலும் சரி மற்ற மாநிலத்திலும் சரி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு 10 லட்சம் பேர் சந்திப்பு வச்சுருக்கு. இப்ப மாற்றி அமைச்சர் இந்த கம்மியான எண்ணிக்கை கூட சந்திப்படுத்துறதுனால அது நல்ல விஷயம் தானே. 21 மட்டும் நம்ம குறையுது இல்ல. நீங்க மக்கள் தொகை கட்டுப்படுத்துறதுனால நீங்க ஒரு உதாரணம் சொல்றேன், 20 லட்சம் சொல்லி வச்சீங்க. 20 லட்சம் நம்ம தமிழ்நாட்டுக்கு 33 சீட் ஆயிடலாம். அவங்களுக்கு அதிகமா எத்தனை சீட் குறையும் முதலமைச்சரோட லெட்டர்லயே இருக்கு. நமக்கு 8 சீட் குறையுது. மக்கள் தொகை அடிப்படையில் போனா குறைக்க சொன்னது யார்? மக்கள் தொகை குறையுங்கள் சொன்னது அரசாங்கம். அரசாங்கத்தினுடைய அறிவுரையை கேட்டதற்காக எங்களுக்கு தண்டனையா என்கிற கேள்வி எழும். அப்ப அரசாங்கத்தினுடைய அறிவுரையை கேட்காத மாநிலங்கள் எல்லாம் நீங்க முன்னேறிய மாநிலம் சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. நாங்க முன்னேறி இருக்கோம். அப்போ மக்கள் தொகை கட்டுப்படுத்தி இருக்கிறோம். மக்கள் தொகை கட்டுப்படுத்தியதால் வளர்ச்சி திட்டங்கள் முன்னேறி இருக்கிறோம். பல் துறைகளில் தமிழ்நாடு நம்பர் 1 நம்பர் 2 இருக்கு. அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நாங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாம், நீங்கள் கொடுத்த அறிவுரையை ஏற்று எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெற்று வருகிற நேரத்தில் எங்களை தண்டிப்பதாக ஒரு சட்டத்தை ஏற்றுவது என்பது ஜனநாயகத்துக்கு உகந்ததல்ல. டீலிமிட்டேஷன் பண்றதா இருந்தா ஸ்டிக் ஆன் 1971 because 1971 Parliament deliberated willfully and wantonly that the scheme which is being adopted by the southern states gave us some negative impact on population which is not sustainable under law. 1971 அடிப்படையை வச்சு நம்ம எப்போ அதை கொண்டு வந்தாலும் ஒரு காலத்துல நம்ம எப்படியோ மார்க்சிஸ்ட் கொண்டு வரோம். எப்பவுமே உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா அதிகமான ஒரு 20 வருடம் மக்கள் தொகை நான் என்ன சொல்றேன், ஒவ்வொரு மாநிலத்திலையும் சமமா இருக்காதுல்ல. அந்த மாநிலத்தினுடைய மக்கள் தொகை எவ்வளவோ அதுக்கு தகுந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தான் 71 பண்ணிருக்கோம். அதே மாதிரி நம்மளுடைய மக்கள் தொகை அதான் பண்ணிருக்கோம். இப்ப நீங்க உதாரணமா இதுக்கு மேல நீங்க போனீங்கன்னா நீங்க நம்மளுடைய தமிழ்நாடு எண்ணிக்கை நாங்க பாப்புலேஷன் குறைச்சிட்டு வச்சுங்க. நாளைக்கு ஒரு நீட் சம்பந்தமான ஒரு வாக்கெடுப்பு நடக்குது, அல்லது இந்திய எதிர்ப்பு சம்பந்தமான ஒரு வாக்கெடுப்பு நடக்குது, அல்லது தமிழ் கலாச்சாரம் அல்லது ஜல்லிக்கட்டு மாதிரி ஒரு பிரச்சனைக்கு வாக்கெடுப்பு நடக்குது. அப்ப வாக்கெடுப்பு என்ன பண்ணுவாங்க? வட மாநிலங்கள் ஓட்டு போட்டாங்கன்னா நம்மளுடைய குரல் நெரிக்கப்படும். அப்ப தி கொஸ்டின் will arise whether Tamil Nadu is a part and part of India or not.
அமித்ஷா பேசுனது தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி பேசும்போது திரும்ப சொன்னது குறையாது. எந்த அடிப்படையில் சொல்றாங்க சார்? குறையாது, மத்தவனுக்கு கூட கூடாதுல்ல சார். தமிழ்நாட்டு குறையாது, 39 இருக்கும். உத்தரப்பிரதேசம் 80, 120 தானே? உங்களுக்கு பாதிப்பு தானே? சேம் இங்கேயும் ரைஸ் பண்ணணும். அது ரைஸ் பண்ணா ப்ரொபோசல் 71. அது அவங்க தான் கால்குலேட் பண்ணி சொல்லுவாங்க சார். ப்ரோரேட்டாங்கிறது தான் பிரச்சனை சார். how many seats numerical strength is not a problem. Prorata on what basis? On the basis of population or on the basis of the existing constituency of MP. அதுக்கு இப்ப எடுத்து படிச்சு பாருங்களேன். நீங்க தான் கைட் பண்ணணும். ஒருவேளை கிளியர் பண்ணா சொல்லுங்க. ஊபில இப்ப கரண்ட் பாப்புலேஷன் பேசிஸ்ல பண்ணும்போது இன்கிரீஸ் ஆகும். அங்க இன்கிரீஸ் ஆகும். அதிகமா 50 எத்தனை அடிப்படையில் வந்து மக்களவை மறுசீலனை செய்யப்படும்? 71 பண்ணக்கூடாது சார். நான் ஒரு தனி மனிதன் எடுத்த முடிவல்ல. நாடாளுமன்றத்தில் வந்து இது குறித்த வந்து விவாதம் வந்திருக்கு. வருகிற போதுதான் அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. 1971 நம்ம தான் வந்து குடும்ப கட்டுப்பாடு கொண்டு வந்தோம். அதை வந்து யூபி கேட்கல, பீகார் கேட்கல, ஆனா தமிழ்நாடு கேட்டிருக்கு, கேரளா கேட்டிருக்கு. அந்த குரல் நியாயம் இருக்கு. அதனால let it be kept in abeyance. 25 years 25. அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னா, பிரதமரோ அது நாடாளுமன்ற உறுப்பினர் யாருமே பத்தி பேசல, எதுக்காக டிஎம்கே இப்ப இருக்குன்னு கேக்குறாரு. எது? இந்த மக்களவை பரிசீலனை யாரு? நாடாளுமன்ற கட்டடம் துவங்கும் போது இடம் பத்தாது, 850 எம்பிகள் வர வேண்டியிருக்கிறது சொன்னது யார்? இல்ல சார், இப்போ அந்த விஷயத்தை கையில எடுக்கிறது ஏன்னு கேக்குறேன் சார். ஒண்ணு கேட்கற புது நாடாளுமன்ற கட்டத்தில் எதுக்கு 850 சீட் போட்டி? எத்தனை அவரு சொல்றேன். பார்லிமெண்ட் திறக்கும் போது என்ன சொன்னாரு? இந்தியில சொல்லியிருக்காரு, இன் கமிங் டைம் சீட்ஸ் வில் இன்கிரீஸ், எம்பிஸ் இன்கிரீஸ் வேர். அப்புறம் வந்து 2023 செப்டம்பர் சொல்றது, டாஸ்க் ஆஃப் சென்சஸ் அண்ட் டீலிமிட்டேஷன் would begin right after next year's general election. 23 சொல்றாரு, அமித்ஷா சொல்றாரு. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் என்ன அர்த்தம்? இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் நீங்க சொல்லாம இருந்ததுன்னா எங்களுக்கு என்ன அவசியம்? அண்ணாமலை வந்து எவ்வளவு வந்து கருத்து குருடா இருக்காரு. ஏன் அவங்க பிரைம் மினிஸ்டர் பில்டிங் நேஷனல் சொன்னாரு? ஏன் 2023 செப்டம்பர்ல வந்து டீலிமிட்டேஷன் சென்சஸ் ஒன்னா போகும்னு சொன்னாரு? என்ன அவசியம்? வாட் இன்கமெண்ட் ஆன் தி பார்ட் ஆஃப் தி ஹோம் மினிஸ்டர் டு சே ஆல் தி ஸ்டேட். ஏடிஎம்கே என்ன சொல்றாங்க அப்படின்னா, கோவை சத்யன் என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழ்நாடு நடக்கக்கூடிய போராட்டத்தை மடைமாற்றத்துக்காக தான் டிஎம்கே வேணாம் சார், பாவம் சார். வேற பேசுங்க வேற. நாட் அப் டு தி டெண்டன்சியுமே வந்து தமிழகத்துல இருக்கு. யாரு? ஆன்டி தமிழியன் டெண்டன்சி எப்பவுமே பிஜேபி இருக்கு சார். ஒரே மொழி, ஒரே பண்பாடு, ஒரே கலாச்சாரம், ஒரே தேர்தல், ஒரே இந்தியா அப்படிங்கிறது டெஃபினெட்லி ஆன்டி தமிழியன் தான், ஆன்டி ரீஜனலிஸ்ட் தான். மாநிலங்களுக்கு எதிரான பண்பு தான் அது. மாநிலங்களுக்கு எதிரான பண்பை நீங்க வச்சுக்கிட்டு நாங்க தனியா இருக்கு, நாங்க தனியா என்ன அர்த்தம்? அவர்தான் சொல்லணும். Let him tell. சார், நாளைக்கு வந்து நான் வந்து ப்ரோரேட்டா என்பது நாட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் தி பாப்புலேஷன், ஆன் தி பேசிஸ் ஆஃப் தி எக்ஸிஸ்டிங் நியூமெரிக்கல் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி பார்லிமெண்டரி கான்ஸ்டிட்யூன்சி சொன்னா we will withdraw the all party meeting, but it's a necessity for us. We may go for it. நீங்க எப்பவுமே ஸ்டேட் வந்து நாங்க இன்னும் செலிப்ரேஷன் அதான் இங்க நோக்கம் சார். அதுதான் இங்க நோக்கம். அதுதான் இங்க நோக்கம். அதாவது வந்து இவங்க வந்து டிஸ்ஆனஸ்ட். ராஜாஜி ஹானஸ்ட். ராஜாஜி வந்து இந்திய கொண்டு வந்தப்ப ஏன் இந்திய கொண்டு வந்து கேட்டப்ப எங்களுக்கு இந்திய நோக்கம் இல்ல, சமஸ்கிருதம் தான் நோக்கம் ஓபனா சொன்ன சட்டசபையில. இட் இஸ் ஆன் ரெக்கார்ட். ஏன்னா ஹானஸ்ட் பொலிட்டிஷியன். அமித்ஷாவோ மோடியோ டிஸ்ஆனஸ்ட் பொலிட்டிஷியன். உண்மையை சொல்றது இல்ல. உண்மைக்கு காரணம் தான். நீங்க 20 வருஷம் நீங்க மாற்றி அது மக்கள் தொகை வந்து அடிப்படையில் எம்பிக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்தாலுமே எப்பவுமே உங்களுக்கு அதிகமான அது வரக்கூடாதுங்கிறதான பிரச்சனை. அது 71 அதுதான் சாரி. தனி மனிதர்கள் சொல்லியிருக்க அரசியல் சட்டம் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, அது மட்டும் முக்கியம் இல்ல, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் பிஃபோர் லா. எல்லாரும் சமம்னு சொல்லக்கூடாது, சமம்னு சொல்றதுதான். அதே நேரத்தில் எல்லாத்துக்கும் சமங்கிறதுக்கு ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் ஃபார் ஈக்குவாலிட்டி. இப்போ எங்களுக்கு என்ன தேவைன்னா, நீ கொடுத்த திட்டத்தால நான் குறைச்சிட்டோம் பிள்ளை பேரை, அதனால எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் வேணாமா? நீங்க வந்து ஈக்குவாலிட்டி பேசுறீங்க, நாங்க வந்து ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் பேசுறப்ப ரெண்டுமே அரசியல் சட்டத்தில் இருக்கு. தனி மனிதனுக்கு இருக்கிறது ஸ்டேட்டுக்கு பொருந்தும். நீங்க எல்லாரும் சமம்னு சொல்லக்கூடாது. சமமற்றவர்கள் இருக்கிற போது அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். நாங்க என்ன சொன்னோம், நான் இப்ப சமமற்ற இருக்கேன். யாரால? ஒன்னால. நீங்க கொண்டு வந்து திட்டத்தால, நீங்க கொண்டு குடும்ப கட்டுப்பாடால. அப்ப நாங்க சமமற்ற இருக்கிற போது எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் வேணும், ஈக்குவாலிட்டி வேண்டியதில்லை. அது முதலமைச்சர் முடிவு பண்ணுவாங்க, ஆல் பார்ட்டி முடிவு பண்ணுவாங்க, சிஎம் தான் முடிவு பண்ணுவாங்க. கண்டிப்பா இப்பயே கேட்கிறேன் சார். தொகுதி மறுவரையறை தொடர்பாக அமித்ஷா தெரிவித்த பதில் என்பது குழப்பத்தை மேலும் அதிகப்படுத்தியிருப்பதாகவும் பல விஷயங்களை குறிப்பிட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா பேசியிருக்கிறார். கூடுதல் தகவல்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம்.